கவி இங்கே என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, சாமி தான் கும்பிட்டுட்ருக்கேன். உங்களை நான் வீட்டிலலாம் தேடினேனே, இன்னைக்கு மதர்ஸ் டே ஆச்சே. ஆமாம், அதனால தான் நானும் அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்கோம். சரி, அம்மாவுக்கு எதனா நீ கிஃப்ட்டு செஞ்சியா? இல்லடி, கவிதை தான் எழுதியிருக்கேன். எனக்கும் அந்த கவிதை கொஞ்சம் சொல்ல. ஆஹா. சொல்லுடி. நான் சொன்னா நீ அதை அம்மாட்ட போய் சொல்லிடுவியே. இல்லை நான் சொல்ல மாட்டேன், எனக்கும் கொஞ்சம் சொல்லுடி. சொல்லு. சரி சரி சொல்கிறேன். அரிதா அமைதியாக இரு, நான் கேட்டுட்ருக்கேன், அமைதியாக இரு. அம்மா தனக்கென வாழாமல் தரணியில் எனக்கென கிடைத்திட்ட தாயவள், எனக்கென தேவை எதுவென்று அறிந்திட்ட என் உண்மையானவள். அழகில் அவளே அற்புதமானவள், அகிலத்தில் அவளே அதிசயமானவள், அன்பிற்கு அவளே அடைக்கலமானவள், வானுயர்ந்த பக்குவம் கொண்டவள், பரந்த நிலப்பரப்பின் படைப்பாற்றல் அவள், நிஜமான பொக்கிஷம் அவள், நிழலாக என் தேகத்தின் உயிரானவள் அவள். அவள் உயிரில் என்னை வளர்த்து, அவள் உதிரத்தில் என்னை நிறைத்து, அவள் உயிரை, அவள் உணர்வை, அவள் சுகத்தை துச்சமென்று நினைத்து எனக்கெனவே கிடைத்திட்ட அம்மா என் அம்மா. கவி சூப்பராக இருக்குடே, சூப்பர். கவி சூப்பர் செல்லம், சூப்பர். நீ எழுதுனியா? சூப்பராக இருக்கு. அம்மா நீங்களும் கேட்டுட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எல்லாம் சூப்பராக இருந்தது. சரி சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க போகலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், சமைச்சு தரேன். ஓகே. ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள்.